மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, தொட்டிலில் பிறந்து காலில்லாத கட்டிலில் சென்று ஆளில்லா காட்டில் தூங்கவே இத்தனை ஆட்டமும். என்னவோ எல்லாரும் ஒரு 1000 வருஷம் உயிரோடு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் பெரிய ஆள், தனக்கு கீழே எல்லாரும் அடிமைகள், ஆண்டு பார்க்கணும், அழித்து பார்க்கணும் அப்படின்னு இந்த ஆட்டம் எல்லாமே அந்த மண்ணுக்குள்ளே அடங்குற வரைக்கும் மட்டும்தான். எவனுக்கு சாவு என்றைக்கு வேணாலும் வருங்கிற நினைவுகள் இருக்கோ, இந்த துயர சம்பவம் அந்த ஒரு 246 பேரை பலி கொண்ட அந்த விமான விபத்தில் சென்றவங்க யாருமே அடுத்த நிமிஷம் நம்ம சாக போகிறோன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் முடிஞ்ச பிறகு அதை நினச்சி பார்க்க நினைவு இருக்காது. அதனால் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கிற அந்த வாழ்க்கையை நல்லவனாக, அன்பானவனாக, மகிழ்ச்சியாக வாழுங்கள். இரண்டாவதாக, உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை நீ உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். அடிப்படுது, ஆணு கத்துறோம், வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து வைக்கிறோம், துடிக்கிறோம் அப்படின்னா நீ இன்னும் இறக்கலை, மனுஷனாக இன்னும் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அடுத்த ஒரு அடிபடும் பொழுது, அவனுக்கு வலிக்கும் பொழுது உன்னுடைய மனசில் அந்த வலி, ஐயோ எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு நினைக்கிற பார்த்தியா, அப்போ தான் நீ மனுஷனாக இருக்க. உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமே நீ நினைக்காம பிறருடைய கஷ்டங்களையும் பகிர்ந்திருந்தீன்னா வாழ்க்கை என்பது ஒரு வசந்தமாக இருக்கும். அவனே ஒரு மனுஷனாக இருப்பான், இல்லைனா மிருகமாக இருப்பான். மூன்றாவதாக, தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மனுஷனாக இருக்கும் பொழுது எல்லார் சொல்கிறதையும் கேட்டு எல்லாருக்கும் தலையசைச்சு எல்லாருக்கும் அடிமையாக வாழ்ந்தீங்கன்னா உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது. எப்படி தண்ணி தெளிவாக இருக்கும், குளத்தில் இருக்கும் போது அசையாமல் இருக்கும், மெதுவாக ஆறில் ஓடும் போது மெதுவாக ஓடும். அதே வேகம் எடுத்து காட்டாற்று வெள்ளமாக ஓடும் பொழுது முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போகும். அதே மாதிரி அடுத்தவனுக்கு நீ சாதாரண மனுஷனாக இருக்கணும். அவன் உனக்கு ஒரு தொல்லை கொடுத்தாலோ, அவன் உனக்கு தவறு இழைத்தாலோ, அப்போ நீ எப்படி காட்டாற்று வெள்ளம் போல் பொங்கி எழணும். அப்படியே நான் எப்போவுமே நல்லவனாக இருப்பேன், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு இருந்தீன்னா வாழ்க்கை பூரா சந்தோஷம் இல்லாமல் ஏமாலையாக தான் இருக்கணும். அதனால் அப்படி இருக்க வேணாம்.